நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முதல் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் முக்கியமான உடல் சார்ந்த பிரச்சனையை ஆரம்பிப்போம். அதோட உள்ளம் சார்ந்த பிரச்சனை என்னங்கிறதையும் பார்த்தலாம். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய முடக்குவாதம் இன்னைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனையில் முதன்மையான பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாத நோய் தான். இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு அந்த கேட்டகரியில் வருது, அந்த தொகுதியில் வருது. ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னா என்ன? அது வேறொன்றும் இல்லை, நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் நம்மளே கடிச்சா எப்படி இருக்கும், அது போல தான் நம்ம உடம்புக்குள்ள இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தின்னு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளையே தாக்குச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். உதாரணமாக இப்போ நம்முடைய எலும்புகளுக்கு, எலும்பு மஜ்ஜைகளுக்கு, தசை பகுதிகளுக்கு எல்லா இடத்துலையும் ஒருவித காப்பு பொருள் இருக்கும். அது பேர் ஜைனோவியல் ஃப்ளூயிட் அல்லது ஜைனோவியம்னு பேர். எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃப்ளூயிட். அந்த ஜைனோவியம் தீர்ந்து போனாலோ அதை அந்த திசுக்கள் நோயாக மாற்றிக்கொண்டாலோ வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் என்று பெயர். ஆச்சா, இந்த வகையில் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இந்த முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய வாத நோய். இது என்ன பண்ணும்? எல்லா இணைப்புகளும், இப்போ கையோட விரல்கள் இருக்குது, விரல் இணைப்பு, காலோட விரல் இணைப்பு, மூதுகோட விரல், இந்த இணைப்பு பகுதி இருக்கு இல்லையா, இந்த இணைப்பு பகுதி, சிறிய மற்றும் பெரிய இணைப்பு பகுதி எல்லாவற்றிலும் ஒரு மெல்லிய வலியை உண்டாக்கும். வலி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே போகும், வீக்கம் உண்டாகும், ஒருவித எரிச்சல் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் முடக்குவாதத்துடைய முதல் படி. ஸோ இது எப்படி வருது அப்படின்னா, ஒருவருக்கு அதீதமான கோபம் இருந்தால் இது உண்டாக வாய்ப்பு இருக்கு. சப்ரஸ்டு எமோஷன் சொல்லக்கூடிய அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் இருந்தால் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த எலும்புல இருக்கக்கூடிய அரிப்பு, எரோஷன் சொல்றோம் இல்லையா, அந்த அரிப்பு ஏற்பட்டால் இந்த நோய் வரும். சரி, இதை ஒரு ஆயுர்வேதம் இதை ரத்தவாதம் அப்படின்னு சொல்லுது. வாத ரத்தம் அல்லது ரத்தவாதம் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாதத்தின் தன்மை அதிகமானால் வரக்கூடிய நோய்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுது. ஆச்சா, அப்போ இது ஒரு ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக வருது. இணைப்புகளில் இருக்கக்கூடிய வலி ஆரம்பத்தில் ரொம்ப லேசா ஒரு மெல்லிய வலியா தொடங்குது. வலி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வீக்கமாக மாறுது. அதுக்கப்புறம் கால்களையோ கைகளையோ நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு முடக்கி விடுகிறது. அதனால தான் அதுக்கு பேர் முடக்குவாதம் அப்படின்னு பெயர். இதை யோக மரபு எப்படி பார்க்குது அப்படின்னா, இம்பேலன்ஸ் எனர்ஜின்னு பார்க்குது. அதாவது உடலின் ஆற்றல், ஒவ்வொரு இடத்துலையும் உடலின் ஆற்றல் திரண்டு தான் வருது. அப்படி திரளக்கூடிய ஆற்றல் இந்த உடல் உறுப்புகளுக்கு சென்று சேராததால் வரக்கூடிய ஆற்றலின் சமநிலையின்மை அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, யோக பயிற்சிகள் நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு பயிற்சியிலும் ஏதாவது ஒரு வகையில் இந்த இணைப்புகளை அசைக்கக்கூடிய மிகச்சரியான துல்லியமான ஒரு பயிற்சியை வைத்திருப்பார்கள். அந்த வகையில் இன்னைக்கு நாம அதற்கான ஒரு பயிற்சியும் பார்ப்போம். திரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட 6 நிலைகள் இருக்கு. அதுல 3வது நிலையை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இது எப்படி பண்ணணும்னா, 2 கால்களையும் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டருக்கு உங்களுடைய கால் கிட்டத்தட்ட ஷோல்டர் லெவலுக்கு வெளியில இருக்கிற மாதிரி முதல்ல கால்களை வச்சுக்கணும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய கால் விரல்கள் நேராக இருக்கணும், எதிரில் பார்த்த மாதிரி இருக்கணும். இது அடிப்படை. இந்த இடத்துல உங்களுடைய உள்ளங்கால் முழுவதுமாக, பாதம் இருக்கு அது முழுவதுமாக தரையில் பதிந்த நிலையில் இருக்கட்டும். இப்போ உங்களுடைய உடலின் எடை மிகச்சரியாக 2 பாதத்தின் வழியாக தரையில் பதிந்திருக்க வேண்டும். இது முதல்ல நிக்கிறத மிகச்சரியாக பண்ணினா தான் நீங்க இந்த பயிற்சியை முழுமையாகவே பண்ண முடியும். அதனால நிக்கிறதுக்காகவே முதல்ல பிரத்யேகமா தயார்படுத்திக்க வேண்டியிருக்கு. இதன் பின் கைகளை பக்கவாட்டில் மேல் நோக்கி தோள்பட்டை வரை உயர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. இந்த இடத்துல மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளே எடுத்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிய வேண்டும். அப்படி முன்புறமாக குனியும் பொழுது உங்களுடைய முதுகு பிளாட்டா, தட்டையாக நேராக இருக்க வேண்டும். தலை தரையை பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். இது அடிப்படை. இந்த இடத்தில் மிக மெதுவாக சுவாசத்தை உள்ளே எடுத்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு புறம் திரும்பி கை விரலால் எதிர்பக்க காலின் விரலை தொட வேண்டும். மேற்கூரையை பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். எங்கிருந்து மூச்சை உள்ளே எடுத்தபடி மைய நிலைக்கு வர வேண்டும். அங்கிருந்து மூச்சை வெளியே விட்டபடி அதன் எதிர் திசைக்கு செல்ல வேண்டும். மீண்டும் மூச்சை உள்ளே எடுத்தபடி மைய நிலைக்கு வந்து அங்கிருந்து மெதுவாக எழுந்து நின்ற நிலைக்கு வர வேண்டும். இது ஒரு சுற்று. இதுக்கு திரிகோணாசனம் 3ஆம் நிலை என்று பெயர். இது போல ஏகப்பட்ட நிலைகள் இருக்கு. இது 3ஆம் நிலை. இதை ஒருவர் 5 சுற்றுகள் வரை செய்து பலனடையலாம். 5 சுற்றுகளை முடித்துவிட்டு ஒருவர் ஷவாசனம் என்னும் நிலையில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இதன் முக்கிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே இந்த முடக்குவாத பிரச்சனையில
தொட்டாலே வலி என்று சொல்லக்கூடிய வேதனை உண்டாகும், அல்லது ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில் 3 மணி முதல் 4 மணி வரை வலி தொடங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீடிக்கும். இதுதான் ஆர்த்ரைட்டிஸோட அடிப்படையே. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு இது நேரடியான ஒரு தீர்வாக அமையும். இது போக இன்னொரு 11 பயிற்சிகள் இருக்கு. இது ஒரு பயிற்சி. ஸோ இதை நண்பர்கள் செய்து பயனடையலாம். இங்கே நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ முடக்குவாதம் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ ரூமட்டாய்ஸ்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதற்கான மொத்தம் 12 பயிற்சிகள் இருக்கு. இந்த 12 பயிற்சியும் இந்த முதல் வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ 2வது எபிசோட்லையோ நம்ம கவர் பண்ண போறது இல்லை. இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இது ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம். அதனால இதை பார்த்து ஒருவர் நாளைக்கே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வாரத்தில் முடக்குவாதம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா அப்படி ஆகாது. டிவியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம எல்லா எபிசோட்லையும் சொல்றதுதான். இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா? இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது.